என்னண்ணே, என்ன வேலை நடக்குது? வாப்பா சுடத்துற. என்ன காப்பி குடிக்கியா? என்ன காப்பினே, கடுங்காப்பியா? ஆமாப்பா, இந்த குளிருக்கு கொஞ்சம் அதை குடிச்சாதான் நமக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். அதான் காலையிலே காப்பியை போட்டு குடிச்சிட்டு சமையலையும் ஆரம்பிச்சிட்டேன். அது சரி, நீங்க குடிங்கண்ணே. நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு எல்லாம் குடிச்சிட்டு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். அதனால எனக்கு இப்ப வேண்டாம், நீங்க குடிங்க. நான் கூட தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்டபாணியனே இன்னமும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏதோ முயல் கியலும் வேட்டையாடி தான் கொண்டு வந்து இங்க சமைச்சிட்டு நடக்காரு போல இருக்கு. நம்மளும் ஒரு பிடி பிடிப்போம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். பக்கத்துல வந்தப்பறம் தான் தெரிஞ்சு நீங்க மாலை போட்டிருக்கீங்கன்னு. சாமியே சரணம், சாமியே சரணம். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, வாயிலடி வாயிலடி. சாரிண்ணே, மன்னிச்சுக்கிடுங்க. ஏதோ பழக்க தோஷத்துல விளையாட்டா சொல்லிட்டேன். சரிண்ணே, என்ன வாரேன். நீங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை வேற எடுத்துக்கிட்டு. எனக்கு உங்களை மாதிரி மாலை போட்டுட்டு கோயிலுக்கு வரணும்னு ஆசை தானே. ஆனா இன்னும் எனக்கு அது நேரம் கூடி வராம டக்கு. ஐயப்ப என்னைக்கு என்னையே வர வைக்காருன்னு பார்க்கணும். ஏன் நீ எதாவது நியாம்சம் போட்டிருக்கியா? ஞாபகம் என்ன ஒன்றும் வேண்டல. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, எப்பனா போகணும்னு. அதான் சொன்னேன். அடுத்த வருஷம் போட்டுரு, சேர்ந்து போயிருவோம். சரிண்ணே, பார்ப்போம். ஆமா, நீங்க எப்ப இருமுடி கட்டி போறீங்க கோயிலுக்கு? ஜனவரியில தான் போனோம். அப்பதான் ஒரு 41 போல வரும். அதை கணக்கு பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால ஜனவரியில இருமுடி கட்டி கோயிலுக்கு போயிட வேண்டியதுதான். சரிண்ணே, சரிண்ணே. சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போகும்போது சொல்லுங்க, என் பொண்டாட்டிட்டு நான் இது காணிக்க தர சொல்றேன். கொண்டு போய் சாமிகிட்ட வந்து சேர்த்துங்க. சரில சின்னத்துறை. சரி, அப்ப நீ போய் வேலையை பாரு. சரிண்ணே, நான் வாரேன். வந்திருக்கான் பாரு வேலையை தாண்டி. நான் குடிச்சிட்டு இடக்கேன்னு நினச்சிக்கிட்டு மாலை போட்டவனை போய் எவனாவது அப்படி சொல்லுவானா? குடிகாரனாலே எப்பயும் குடிச்சிக்கிட்டு இருப்பானதான் நினப்பு. நம்மளா திருந்தி வாழணும்னு நினைச்சா நம்மள திருந்தி வாழ விட முடியானுவேன். என்ன டார்லிங், சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறியா? அட என்ன, லாரி டயர்ல மட்டும் பிரிச்சாலி கணங்கா ஊன்ட்டு அடக்க. வாயில பிளாஸ்டர் ஒட்டி இருக்கனா, இது எடுக்கு. இங்க பாரு செல்லம், நீ இப்படி சாப்பிடாம அழுது அழுது இருந்து ஒரு பிரோஜனம் கிடையாது. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா மனசு மாறி என் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதுதான் உனக்கு நல்லது. நான் செத்தாலும் கனவுல கூட அது நடக்காது. என் கோப்பல எப்படியாயின்னு என்னைய காப்பாத்த வருவாரு. பாரு, தீஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் புருஷன் பைத்தியக்காரங்கனக்கா தேடி திரிஞ்சு அலைஞ்சிட்டு அடக்கான். அவனை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஒரு பக்கம் அவன் அலைகிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு சொந்தமான உன்னைய அவன் அடைஞ்சிட்டானேன்னு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நீ முத வாய்க்கு வந்தபடி பேசுறத முத நிப்பாட்டு. நான் உனக்கு சொந்தமானவளா? நான் கோப்பலைக்கு சொந்தமானவ. இங்க பாரு, இன்னொருக்கு அவனை பத்தி பேசணும்னா நான் கடுப்பாயிருவேன். அம்மா, உன்னைய முறை பார்த்தது நான் தான். அவனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் தான் உன்னைய பார்த்தேன். நீ தான் எனக்கு சொந்தமானவன் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நீ அவன் பின்னாடி சுத்தினப்போ நானும் உன்னைய தேடி திரிஞ்சு உன்னைய பார்த்தது நான் தான். அதனால நீ எனக்கு சொந்தமானவ. உன்னைய எனக்கு யாருக்கும் விட்டு தர முடியாது. முறை உன்னைய பார்க்கல பார்த்தேன். சின்ன பசங்களோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்த. அதை பார்க்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்குன்னு. உங்ககிட்ட வந்து பேசலான்னு முடிவு பண்ணி வரும்போது கொஞ்ச நேரத்துல நீ காணாம போயிட்ட. உன்னைய அதுக்கப்புறம் நான் தேடி திரிஞ்ச ஒரு மாசமா. அதுக்கப்புறம் கோயில்ல உன்னைய பார்த்தேன். அப்பயும் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணேன். அப்பயும் என்னால பேச முடியல. அதுக்கப்புறம் உன்னைய தேடி கண்டுபிடிக்கும் போது நீ சந்தோஷோட மனைவியா இருந்த. அந்த நேரம் எனக்கு வந்துச்சு பாரு கோவம். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், சந்தோஷத்துல இருந்து உன்னைய பிரிக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் அஜய சந்திச்சேன். அஜய சந்திக்கும் போது தான் தெரிஞ்சது, அஜய் அப்புறமா சுவி எல்லாம் உன் கூட படிச்சவங்க தானே. அவன்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வாங்கிக்கிட்டேன். அப்பதான் நீ சந்தோஷத்துக்கு பிடிக்காம தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் 2 பேரையும் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ 2 பேரும் சேர போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்க 2 பேரையும் பிடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இப்போ நான் உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன். அஜய சுவியும் என் கூட படிச்சவங்க. அவங்க எப்படி உனக்கு தெரியும்? அது ஒரு பிசினஸ் மீட்டிங்ல அவனை பார்த்தே பேசினேன். அப்பதான் நீ ஒரு டைம் அவன்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சுது, அப்போ நீங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ்னு. அதனாலதான் அவனை என்னோட வேலையில அவனை நான் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். என் தகுதிக்கெல்லாம் அவனை நான் பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்காக தான் அவனை என் கம்பெனியில சேர்த்து அவனுக்கு சேலரி எல்லாம் கொடுத்து அவன் கூட ஃப்ரெண்டா க்ளோஸா இருந்து உங்களோட வாழ்க்கையில இருக்க எல்லா கதையுமே எனக்கு தெரியணுன்ற காரணத்துக்காண்டி அவனை கூடவே வச்சுக்கிட்டேன். அடப்பாவி, கூடவே இருந்து நீ குழி பறிச்சிட்டு இருந்திருக்க. இங்க பாரு, நான் அடையணும்னு நினைச்சா எதையுமே அடையாம நான் விட்டதில்லை. உன் கூட மட்டும்தான் வாழணும்னு நினைச்சிருக்கேன். அதனாலதான் உன்னை இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணாம விட்டு வச்சிருக்கேன். அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நம்பினவங்களுக்கு நீ துரோகம் பண்றியே, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல? அஜய் பாவம், இப்பதான் பிசினஸ் பார்ட்னரா ஒருத்தன் கூட சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான். அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னான். அது நீதான் எனக்கு தெரியாது. ஆனா நீ இவ்வளவு மோசமானவன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நம்பிக்கை வச்ச ஒருத்தனுக்கு நீ இப்படி துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அந்த முட்டாள் என்னை நம்பினானா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ வேணும். அதுக்காக தான் நான் வேணியவே உன் புருஷன் பின்னாடி சுத்துறதுக்கு மறுபடியும் அவளை அனுப்பிவிட்டேன். வேணி எப்படி உனக்கு தெரியும்? உங்களோட ஜாதகமே எனக்கு தெரியும். உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டு தான் நான் எல்லா முடிவுமே பண்ணினேன். சந்தோஷ்கோ வேணிக்கோ என்ன சம்பந்தன்றதும் தெரியும். அவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு தெரியும்.
அவளும் கல்யாணம் ஆகி வாழாம டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுல வந்து தனியா தான் இருந்தா. அதனாலதான் அவகிட்ட எப்படியோ பணத்து காசெல்லாம் கொடுத்து அவட்ட பேசி அனுப்புனேன். உன்னோட பழைய சந்தோஷம் உனக்கு வேணும்னா அவன்கிட்ட போய் மறுபடியும் பேசுன்னு. அடப்பாவி. இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல கோமாவில கிடக்கா. அதுக்கு காரணமா நான் தான். சரி, அது எதுக்கு நமக்கு இப்போ. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரேம்னு ஒருத்தன், அவனும் என் கூடவே தான் இருந்தான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவனை வச்சுதான் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணேன். அவனும் ஒரு நாள் திடீர்னு மனசு மாறிட்டு சந்தோஷக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னுட்டான். உன்னை கூட ஒரு டைம் கடத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தேன். அந்த சமயத்துல தான் கேட்ட அவன் உங்க காதுல கேட்டு அப்படியே மனசெல்லாம் அவனுக்கு மாறிடுச்சான். அதான் அவனையும் ஆக்சிடென்ட்ல முடிச்சு விட்டேன். நான் எப்படி நீ பக்கத்துல இல்லாம தவிச்சனோ அதே மாதிரி அவனும் தவிக்கணும். அவன் எப்போ உன்னை புரிஞ்சுட்டு சேர நினைக்கிறானோ அப்ப அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். அதான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்து திட்டம் தீட்டி உன்னை சிறப்பா பிரிச்சுட்டேன். இப்ப அவன் உன்னை யார் கடத்தினது, நீ எங்க இருக்கன்னு தெரியாம பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் உன் புருஷன். சாரி உன் முன்னாள் புருஷன். அதை பக்கத்துல இருந்து பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப பாரு டார்லிங், அவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். அதனால நீ அவனுக்கு சொந்தமாயிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ அவனுக்கு முன்னாடி எனக்கு காதலி. என்னால மறுபடியும் சொல்றேன், உன்னை அவனுக்கு விட்டு தர முடியாது. நீ எனக்கு வேணும். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு என் மனசு உன்னைய ராணி மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? அவனை விட அழகு வசதி எல்லாத்துலயும் நான் உயர்ந்தவன். என் காதல சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க. சீ, வாயை மூடு. கோல மாதிரி என் புருஷனுக்கு தெரியாம நீ என்னைய தூக்கிட்டு வந்த. அவர் முன்னால நீ என்னைய தொட்டு பாரு, அப்ப தெரியும் நீ என்ன ஆவேன்னு. நீ என்ன பத்தி என்ன தெரியாம இருக்க. ஒழுங்கா நீ சொன்னபடி கேட்கலன்னு வை, அதுக்கப்புறமா உன் புருஷன் உயிரோடவே இருக்க மாட்டான். என் சந்தோஷம் மட்டும் நீ ஏதாவது பண்ணனன்னு வை, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. என் சந்தோஷம் காலு தூசுக்கு கூட நீ வர மாட்டேன். பாரு, நீ பேசின பேச்சுக்கலாம் உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். உன்னை நான் எதுவுமே பண்ணாம இருக்க காரணம் நான் உன் மேல வச்சிருக்க காதல் தான். சீ, காதலா? நீ அப்படி சொல்றதுக்கு கூட தகுதியே இல்லாதவன். அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரையே கூடாது. நீ அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன். இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா உன் மனசை சீக்கிரம் மாத்திர வழிய பாரு. என்னால ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், வரேன். கடவுளே, இவன்கிட்ட கோவமா பேசிட்டேன். ஆனா இவன் சந்தோஷம் எதுவும் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கே. சந்தோஷத்துக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. எப்படியும் கோப்பல என்னைய கண்டுபிடிச்சு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க கோப்பல. எனக்கு பயமா இருக்கு. இந்த பைத்தியக்காரே ரொம்ப சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. எதுக்காக நம்ம வாழ்க்கையில வந்து இவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியலையே. என்னென்னமோ பேசுறான். இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவன்கிட்ட என்னோட பயத்தை காட்டக்கூடாதுன்னு நான் கோவத்தை அதிகப்படுத்தி பேசுறாப்புல பேசிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோப்பல சீக்கிரம் வந்துருங்க. எவ்வளவுதான் நான் பயத்தை மூஞ்சில கட்டாம இருந்தாலும் உள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்னு எனக்கு இப்போ ரொம்ப மனசுல என்னென்னமோ குழப்பமா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சைக்கோட்ட இருந்து கோப்பலையை எப்படியாவது காப்பாத்துங்க கடவுளே. கூடவே இருந்து குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். மச்சான் மச்சான், என்னாச்சுடா? ஏன் அழுவுற? விமல், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னாச்சுடா? எதுவும் கெட்ட கனவு எதுவும் கண்டியா? அது இல்லல, ஏதோ சாலினிக்கு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி தோணுது. அவளுக்கு ஏதோ பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி என் மனசு குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குதுடா. என்னால ஏதோ ஒண்ணு உணர முடியுது. இங்க பாரு, ரொம்ப பதட்டப்படாதடா. ஒன்னும் ஆகாது. சாலினிக்கு எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போறோம். அங்க போய் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா போலீஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம போய் அங்க போய் பார்க்கலாம். நீ ரொம்ப போட்டு மனசு குழப்பிக்காத. வா, வந்து முதல்ல சாப்பிடு. வேண்டாம் மச்சான், எனக்கு எதுவும் வேண்டாம். என் சாலினியை பாக்குற வரைக்கும் என் பல்ல பச்சை தண்ணி கூட படாது. ஏய், இந்த மாதிரி டைலாக் பேசுறதெல்லாம் முத நிப்பாட்டு. முத வந்து தெம்பா இருந்தாதான் நம்ம சாலினியை தேட முடியும். அதுக்கு முத வந்து சாப்பிடு. ஒரு 2 தோசையாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வா. இல்ல மச்சான், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சாப்பிடுற மனநிலைமையில நான் இல்ல. சாலினி சாப்பிட்டாலா, என்ன பண்றா, எது பண்றான்னு எதுவும் தெரியாம எனக்கு சாப்பாடெல்லாம் இறங்காது மச்சான், புரிஞ்சுக்க. வா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். வா. என்ன லட்சுமி, நான் தான் எனக்கு சாப்பாடு கிப்பாடெல்லாம் ஏதோ ஒன்றும் கொண்டு வரேன்டான்னு சொன்னோம்ல. அப்புறம் எதுக்கு கிடந்து சவந்துட்டு டக்கா? சாப்பாடெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. தட்டு முட்டு சாமான் இல்லாம அடக்குமான்னு நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆமாம், கொஞ்சம் சாமான் இல்லாமல் தான் கிடக்கு. ஏன்னா நான் அப்புறம் அங்கே கடைகளுக்கு எங்கேயும் போனால் வாங்கிக்கிடலான்னு இருந்தேன். சரி, கொண்டு வந்துட்டா நல்லதா போச்சு. சரித்தா, காற்று நல்ல காற்று. அங்கங்கே ஓலை நிறையா உளுந்து கிடக்கு. நீ ஓலையை பிறக்கி வேணா இக்கு கிளிக்கதா இருந்தால் கிளி, இல்லைன்னா தட்டி முனையதுக்கு ஆகிற ஓலையை தட்டி முனையை எடுத்து போடு. வேற வேண்டாத ஓலையெல்லாம் அந்தாலும் போடு, நான் பிறகு கொளுத்தி போட்டுடுறேன். சரி சரி. ஆமாம், என்ன மூஞ்சி வாட்டமாக இருக்கு? என்னாச்சு? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வா, இல்லை உட்காரு தேங்காவில். வேண்டாம், நான் இல்லை கீழே உட்கார்ந்துக்கிடுறேன். ஒன்றும் இல்லை. இங்கே வேற ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலங்க. உங்க மைனி முகம் இருக்கான்ல, அதான் அவங்க மருமவா. அதை காணுமா, போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிக்கிட்டு இருக்காவலாம். உங்களுக்கு தெரியாதங்க? என்னது காணுமா? அவ குவாச்சிக்கிட்டு அவ தாவுட்டுக்கு தானே போயிருக்கான்னு அவ. ஆமாங்க, அவ தாவுட்டுக்கு தான் போயிருந்தா. போன இடத்துல அவ காணுமாங்க.
அவளை காணணும். இப்போ நான் காடெல்லாம் தேடிக்கிட்டு திரியாவ. உங்க மைனி அன்னைக்கு கோயில்ல கடந்து ஒரே அழுவ. சோறு தண்ணி இல்லாம அழுதுகிட்டு புலம்பிட்டு இடக்கு அந்த பொம்பளை. அதான் நம்ம வீட்டுக்கு நேற்று கூட்டு போனேங்க. நம்ம வீட்டில் தான் சாப்பிட வச்சு தூங்க வச்சேன். இப்போ எந்திரிச்சு உங்க மைனி வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. அதான் சரின்னு நான் நேராக கிளம்பி இங்கே வந்தேன். பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு. என்ன சொல்ற, காணுமா? எங்கேயாவது அவ ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கவளான்னு தேடி பார்த்தாவளாமா? எல்லாம் தேடி பார்த்துட்டு அவளாங்க கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு அடக்காவ போல இருக்கு. என்கிட்ட யாரும் சொல்லலையே. என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காம்டாவளா இருக்கும். சரி சரி. எங்க சரி சரின்னு சொல்லிக்கிட்டு உங்க பாட்டுக்கு இருக்கியே, என்ன ஏதுன்னு போய் பார்க்காண்டாமா நீங்க? இங்கே பாரு லட்சுமி, நம்ம கிட்ட வந்து தம்பி இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு வந்து கேட்டால் நம்ம போய் நிற்கலாம். ஒன்றும் நம்மகிட்ட சொல்கிறது இல்லை. வேற நம்ம அங்கே போய் நின்னா என்ன பண்ண? அவள் பொண்ணு எடுத்த இடம் வேற நல்ல வசதியான இடம். அவியல்களுக்கு சொந்த பந்தன்னு எல்லாம் இருப்பாவ, அவியல்வ பார்த்துக்கிடுவாவ. நம்ம போய் என்ன பண்ண? போலீஸ்லாம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க. அவள்ல எங்கன்னா அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எங்கேயும் இருப்பா. தெரியாமல் இல்லை தேடி திரிவாவெல்லாம் இருக்கும். ஏங்க நீங்க அசால்ட்டா பேசுறத பார்த்தனா ஒன்னும் இல்ல இந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு கேட்ட நேரத்துல இருந்தே மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளோட பள்ளியோடத்துக்கு காலேஜுக்கு அனுப்பிக்கே பயமா இருக்குதுங்க. நான் அந்த பிள்ளைகளோட சொல்லி தான் வச்சிருக்கேன். சார்மதிட்டையும் போன் பண்ணி கேட்டேன். அவ காணுன்னு தான் சொன்னா தேடி திரியோன்னு. அதுக்கு பயந்து இந்த பிள்ளைகளோட காலேஜ் பஸ்லயே வீட்டுக்கு வரும்போது காலேஜ் பஸ்லயே வர மாதிரி அடுத்த பத்துக்கு பீஸை கட்டியம்ல காலேஜ்லயே வாங்கினேன். காலையில இதுல போயிட்டு அவ்வளோ சாயங்காலம் பஸ்ல எல்லாம் வராளுவே. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஆச்சுனாலும் நம்ம இப்படி கிடந்து தேடி தெரிய இயலாது. அதனால அவங்கள்ட்ட சொல்லி காலேஜ் பஸ்லயே வாங்கலான்னு இருக்கேன். உன் பிள்ளைகளோட பைக்கில் கொண்டு வந்து விடதுக்கே ஆள் இருக்கு, அப்புறம் என்ன? சும்மா நீங்க அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. உங்க அக்கா முவை வரான்ல, அவன் ஃப்ரெண்டு கூட பக்கத்துல உள்ள பையன் தான், தெரிஞ்ச பையன் தான். நம்ம தோட்டத்துக்குலாம் வந்திருக்கான். அந்த பையன் தான் இந்த பிள்ளையில அங்கே நிற்குன்னு வண்டி பஸ் போயிட போதுன்னு கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வேகமா விட்டுருக்கான். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுன்னா தான். சும்மா நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. பிள்ளைகளோட நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது. நீ சொல்லிய மாதிரி இருந்தா சரிதான். காலேஜ் இருக்கு, காலேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் பிள்ளை காலேஜில் இல்லாமல் வேற எங்கேயும் போய் இருந்துச்சுன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும். நான் வாசலில் நின்று வாட்ச்மெண்ட்டை நின்று கேட்டதுக்கு அவன் இன்னைக்கு காலேஜ் கிடையாது, உங்கள்கிட்ட பிள்ளைகள் இப்படி கட்டடிச்சிட்டு எங்கேயும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கேற்ற மாதிரில தானே உன் பிள்ளையும் பண்ணா. ஆமா, தப்பு செஞ்சா என் பிள்ளை, ஏதோ நல்லது பண்ணா இவிய பிள்ளை. சரி, அதை முடிஞ்சு போன கதை. அவளுக்கு நல்ல புத்திமை சொல்லி இருக்கு. இனிமே அப்படியே பண்ணாலும் காலை முடிச்சு வீட்டில் போட்ட வேண்டியதுதான். எனக்கு இப்போ நாட்டு நடக்கிறத பார்த்தேன்னா பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இப்போ இருக்கிறதுக்கு பண்ணல கல்யாணத்தை முடிச்சு விட்டா ஒரு கடமை முடிஞ்சிச்சுன்னு நம்மளே ஃப்ரீயாயிரலாமோன்னு தோணுது எனக்கு. நீ தானே எப்பயும் படிக்க பிள்ளைகளுக்கு என்னத்துக்கு கல்யாணம் அப்புறம் என்ன இப்போ என்ன புதுசா? ஆமா, பொம்பளை பிள்ளைகள் படிச்சு நல்லா இருந்தாலும் அதுவரை பார்த்துக்கிடணும்னு தோணுது. ஒரு சில நேரம் இந்த மாதிரி காதல கண்டதை கடியது கேட்கும்போது பயம் வந்துடுது. அப்போ மாப்பிள்ளை பார்த்துருவோம்மா? இளையவளுக்கு பார்க்கணுமா மூத்தவளுக்கு பார்க்கணுமா? உமருக்கு கொழுப்பு தானே போய். அது என்ன இளையவளுக்கு பார்க்கணுமா மூத்தவளுக்கு பார்க்கணுமான்னு? அப்ப இளையவளை முத கட்டி கொடுத்துருவோமா? ஆமா, அதுவும் சரிதான். இளையதை கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. சும்மா இருங்க ஓய். மூத்தவளுக்கு என்ன ஒரு வருஷம் தான் காலேஜ் இருக்கு. அந்த ஒரு வருஷமும் படிச்சு முடிச்சிட்டேன்னு வைங்களா, அதுக்கப்புறம் அவளை கட்டி கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போனால் சம்பாதிக்கணும், இந்த கதெல்லாம் வேண்டாம், கட்டி கொடுத்துருவோம். இப்பவே இருந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவோமா? கார்த்திகை மார்கழியெல்லாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் தைக்கு அப்புறமா தேடுவோம். அதுவும் சரிதான். கஷ்டப்பட்ட பயல்வலா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணமான பயல்வலா இருக்கணும். அந்த மாதிரி பாருங்க. என்ன நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்ட்ட சொல்லி வைங்க. ஏதாவது இருந்தாலும் சொல்லுவாவல்ல. சொல்லியேன். நான் என்னென்னமோ கனவு கண்டேன், எல்லாம் மாசமா போச்சு. என்ன கனவு கண்டி அப்படி? அதை உன்கிட்ட சொன்னா கோவப்படுவா. இப்ப எதுக்கு அது? என்ன கனவு கண்டி வச்சிருப்பியே? உங்க 2 மோள்ல ஏதாவது ஒண்ணு உங்க அக்கா மோனுக்கு கட்டி வைக்கிறேன்னு நினைச்சிருப்பியா தானே? நான் கல்யாணம் ஆகி வந்து உங்களோட்ட கடந்து சிக்கி சீரழிஞ்சு உங்க அக்காட்ட கஷ்டப்பட்ட மாதிரி என் மோவ போய் எங்க கஷ்டப்படணும் அதானே நினைச்சிருப்பியே? சும்மா இரு. உன்னை யார் இங்க கொடுமைப்படுத்தினாங்க? ஒருத்தர் உன்னை இங்க கொடுமைலாம் ஒன்றும் படத்தல. ஏதோ உங்களுக்கு செட் ஆகல, அதுக்கு என்ன பண்றது? எங்க அக்கா மோவனும் மாமையும் தங்கம், அவியல்ல நல்லா பாத்துக்கிடுவாவ. இந்த கதையே வேண்டாம்மா. அங்க போய் என் மோல்வ சீரழியாண்டா. அது இளையவளா இருந்தாலும் சரி மூத்தவளா இருந்தாலும் சரி. சரி, அதை பேசி இப்ப என்ன ஆக போகுது? இனிமேதான் ஒட்டு உள்ள உரம் உள்ளன்னு ஆகி போச்சுல்ல. வாய் தான் சொல்லுது, மனசு பூரா அக்கா வீட்டுல தான் நடந்து அடிக்குது. அவ்வளவு ஆசை இருந்தேன்னா அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே. சும்மா இரு லட்சுமி, கிண்டல் பண்ணாத. தெரியுதுல்ல, உமர் அக்கா வழக்கமா எடுத்து சாத்தி அனுப்பிடுவான்னு தெரியுதுல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
எங்கள் அக்கா வீட்டு வாசலில் போய் நின்னா உள்ள வாதம்பின்னு உள்ளே கூப்பிட்டுருவா. அதெல்லாம் அவள் வயிறார சுவாரெல்லாம் போடுவா. ஆமா ஆமா போடுவா போடுவா, பழைய கஞ்சி ஊத்துவா, போய் தின்னுட்டு வாரோம். உமர் அக்கா லட்சணம் தெரிஞ்சு உங்க அக்கா பிராணத்தை உடம்புண்டிங்கிற. உமருக்கு நல்ல அக்காலாம் கிடைச்சிருந்தா காலை தரையில ஊன முடியரு. சரி போ, போய் எந்திரிச்சு வேலையை பாரு. உடனே எங்கள் அக்கான்னா தான் உடனே கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிருவா. அப்பப்போ சடங்குன்னு ஒண்ணுல திருட்டு பட்டம் கட்டினால மறக்க முடியுமா எனக்கு? நான் அப்போ கூட உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். ஏன் எங்கள் அக்காக்கா பேசுனேன்? பேசிதான் பாருங்களேன். அப்ப மட்டும் உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தியாரு, அந்த ஆளே உமரை போட்டு கொளுத்திட்டு வந்திருப்பேன் அந்த ஆளை. சாமி சரணம், சாமி சரணம். என்ன பேசியா? சரி விடுங்க, நடந்து முடிஞ்ச கதையை பேசி என்ன பிரயோஜனம்? ஆமா, தேங்காய் வெட்டி போட்டிருக்கானே, நீங்களே கூட்டுனீங்க அவ்வளோத்தையும் சொல்லே இல்ல. கொஞ்சம் தான் வெட்டி போட்டான், வேற ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு போயிட்டான். நாளைக்கு வந்து வெட்டி போடியேன்னு, அதனால நானே கூட்டி போட்டுட்டேன். இனிமேல் ஓலையை போட்டு இதில் மூடி போடணும் பார்த்துக்க. நாளைக்கு வருவான், நாளைக்கு வந்து மீதி வெட்டி போடுவோம்ல, அப்போ தான் ஆளு தேவைப்படும். உன்னால் வர முடியுமா? நாளைக்கு பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும், பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். முடிஞ்சா கூட்டுவா, இல்லாட்டினா நீயும் ஃப்ரெண்டு கிடப்பாள்வல்ல, அவளையும் கூட்டுவா. வந்து ஆளும் பெருமா தூக்கி அவ்வளோத்தையும் போட்டு கூட்டி போடுங்க. சரி சரி சரி, அப்ப நான் போய் ஓலையை பறக்கியேன். ஆமாம், போய் ஓலையை பறிக்கினதையும் மூடி போட்டுரு. சரிங்க.